ரேடியோஸ் வர ஜனவரி 10ஆம் தேதி வந்துட்டு பராசக்தி எஸ்கேவோடது ரிலீஸ் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நாள் ஜனவரி 9ஆம் தேதி வந்து நம்ம தளபதியோட லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. இதில் என்ன பிரச்சனைனா, இது தளபதி பொங்கலா இல்லை எஸ்கே பொங்கலா இல்லை அண்ணன் தம்பி பொங்கலான்னு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அண்ணன் தம்பி பொங்கல் தான். சரியா? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் ஃபேனாக சொல்கிறேன் இதை. அதுக்கப்புறம் எஸ்கே ஃபேன்ஸு விஜய் ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே விஜய் ஃபேன்ஸு எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இது நல்லபடியாக முடிஞ்சிடும். அதை விட்டுட்டு தளபதி பொங்கல் எஸ்கே பொங்கல்னு சண்டை போட்டிங்கன்னா 2 மூவிக்கும் அடி உழுவு தான் செய்யும். அப்படியே 2 படத்துக்கும் கிளாஸ் நடந்துச்சுனாலும் ஜனநாயகன் தான் எப்படியா இருந்தாலும் வின் பண்ணோம். பராசக்தி டிஎம்கே சைடு, அதனால் ஜனநாயகனுக்கு கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். இப்போ கூட சென்சாரால் போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா ராஜசாபம் தான் கிளாஸ்க்கு வருது. யூத் சித்தா நம்ம தளபதியோட லாஸ்ட் படம். இதுக்கப்புறம் ட்ரெய்லரில், ட்ரீசரில், ஆடியோ லான்ச் இல்லை, பேனரில் எதுவுமே இல்லை. இதுதான் நம்மளோட லாஸ்ட் கச்சேரியாக இருக்கும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிளிப்பு கூட ஆட் பண்ணுற மாதிரி, செலிப்ரேஷன் கிளிப்பு. இதுமாரி செலிப்ரேஷன்லாம் இதுக்கப்புறம் கிடையாது. ஜனநாயகன் என்ன தான் போஸ்ட்பான் பண்ணி வேறு டேட்டில் ரிலீஸ் பண்ணாலும், எப்போ ரிலீஸ் பண்ணாலும் எங்களுக்கு தளபதி பொங்கல் தான். யாருக்கெல்லாம் தளபதி பிடிக்குமோ கமெண்டில் ரெட் ஹார்ட்டை போட்டு போங்க. ஓகே, நான் வந்துட்டு ஜனநாயகன்லேருந்து, அதாவது 11 லாஸ்ட் டான்ஸ் படத்தோட ஜனநாயகன் தான் அப்படி சொல்கிறேன். அதோட ஒரு கிளிப் ஆட் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். தளபதி தொற்றாத ஸ்லைஸ் போட்டு